அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பொறுப்பு. தொடர்ச்சியாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது தேர்தலுக்கான பிரச்சனையாக மாறுகிறதா? அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்றது 2021 நாம பேசியிருந்தோம்னா அரசாங்கம் அப்பதான் வந்திருக்கு, அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும்லாம். 2026 நாம உட்கார்ந்து அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு, சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஆட்சியாளர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு பேசுறது அப்படின்றது இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலும் சட்டம் ஒழுங்க சீராக நடத்துவதிலும் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்றத தவிர வேற எந்த வார்த்தையிலும் இதை வர்ணிக்க முடியாது. ஏன்னா நடைபெறுகின்ற சம்பவங்கள் அப்படின்றது ஒவ்வொரு முறையும் கொடூரமான சம்பவங்களாகவே இருக்கிறது. நாம 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நாம என்ன எதிர்பார்த்தோம்? கஸ்டோடியல் வயலன்ஸ் நடக்காது. ஏன்னா பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய கேஸ்ல ரொம்ப தீவிரமாக களத்துல நின்று பேசினது திமுக, போராடியது திமுக. ப்ராமிஸ் பண்ணாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு. ஆனால் அவர்களுடைய ஆட்சியில வந்த உடனே சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போதே மரீனா பீச்ல குதிரை ஓட்டுகின்ற ஒரு தொழிலாளி விக்னேஷை செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு கொல்றாங்க. முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேசுகிறார். அது கீழே விழுந்து சராய்ப்பு காயங்கள்ல அவருக்கு ஃபிட்ஸ் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகிறது. காயங்கள் 14 இடத்துல இருக்கு, எலும்பு முறிவு எல்லாம் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் அவர் இறந்திருக்கிறாருன்னு அவங்களுக்கு காம்பன்சேஷனை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் காவல்துறை சரியாக நடந்து கொள்கிறதா அப்படின்றத கண்காணிக்க இந்த அரசாங்கம் தவறி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மாதிரி சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில காவல்துறை போய்விட்டது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அஜித்குமார் நடக்குது, அஜித்குமார் மரணம் நடக்கும்போது நம்ம எல்லாம் கொந்தளிக்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம், செய்திகளை போடுறோம், எவ்வளவோ பிரஷர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆகாஷ் அதே பகுதியில் நடக்குது அப்படின்னும் போது எந்த இடத்துல இதை சரி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றதானே. அப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவுதான் இது நடந்திருக்கிறது. என்ன சிக்கல் நினைக்கிறீங்க? ஆட்சியாளர்கள் கிட்ட ஒரு கடுமை காட்டப்படல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல காவல்துறை என்ன சிக்கல் தொடர்ச்சியாக உங்களுக்கு காவல்துறை இன்னைக்கு ஒரு தனி என்டிட்டியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் அதை கட்டுப்படுத்துகிறார்களா இல்லையா அப்படின்ற கேள்விகளும் நமக்கு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் போது காவல்துறை இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் இன்னைக்கு வச்சாங்க இல்லையா, ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒரு நோட் போட்டு சிஎம்க்கு சொல்லுவாங்க. சிஎம் சரி ஓகே நீங்க பாத்துக்குங்க அப்படின்வாங்க. காவல்துறை அதிகாரிகள் மீது எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. நீங்க எடுக்கிற நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற கான்ஸ்டபிளும் எஸ்ஐயும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதே தவிர காவல்துறை உயர் அதிகாரிகள் எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரி, உங்களுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்ன சொல்லுச்சு திமுக? அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும். இது வரைக்கும் யாரையா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? மாறாக அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவங்க உயர் பதவிகளுக்கு ரிட்டையர்டும் ஆகி போயிட்டாங்க அந்த அதிகாரிகள். அப்போ எந்த இடத்துலையும் அவங்க சொன்னதை செய்யலை அப்படின்னும் போது காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தன போக்கு வந்துருச்சு. ரெண்டாவது, நீங்க அசம்பிளி நடக்கின்ற சமயத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. ரிபப்ளிக் டே அப்படின்னும் போது உங்களுக்கு உச்சபட்ச பாதுகாப்பு இருக்கும் இல்லையா? தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்புல இருப்பாங்க. அப்படி பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்னையில அடையாறுல ஒரு ட்ரிபிள் மர்டர் நடந்து ஒரு சாக்கு மூட்டையில ஒருத்தரை கொண்டு அந்த பாடியை கீழே விழுந்ததுனால அந்த பாடி எங்கே ஒரு சாக்கு மூட்டையில இருக்குன்னு விசாரணை பண்ணும்போது தான் ட்ரிபிள் மர்டர் நடந்திருக்கு. மனைவியை கொண்டு வேற இடத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க, குழந்தைய கொண்டு வேற இடத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறது. அப்போ உங்களுக்கு காவல்துறை மீது அந்த கேள்வி என்ன? நீங்க ரோந்து பணி நடத்துறீங்க, ரோந்து பணி செய்கிறீர்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள் வருது. நீங்க எந்த இடத்துலயும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரும்போது யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை அப்படின்றது தான் இங்க கேள்வி. இப்ப இந்த விளாத்திக்குளம் சம்பவம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பொண்ணுடைய குடும்பத்தினர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எங்க பொண்ணு காணோங்க அப்படின்னு. நீங்க போய் தேடுங்கம்மா, இங்கதான் இருப்பாங்க அப்படின்றாங்க. அவங்க நைட்டு பூரா தேடுறாங்க. மறுநாள் காலில் போய் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொண்ணு காணோம் அப்படின்னு. யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே தேடி இருந்தீங்கன்னா இப்ப நீங்களும் நானும் தேடுறதுக்கும் காவல்துறையினர் தேடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல தேடுவோம், மற்றவங்க வீட்டுல தேடுவோம், எங்கேயாச்சும் இந்த பக்கம் போயிருக்காங்களா அந்த பக்கம் போயிருக்காங்களா அப்படின்னு தேடுவோம்.
அவங்க தேடினாங்கன்னா லாஸ்ட் அவங்களுடைய ஃபோன் லொகேஷன் எங்க இருக்கு, எங்க நின்று பேசியிருக்காங்க, எங்க ஃபோன் லொகேஷன் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் வச்சு கொஞ்சம் சயின்டிஃபிக்கா தேடுவாங்க. அவங்ககிட்ட அந்த ரிசோர்சஸ் இருக்கு. அப்போ இந்த பிரச்சனையை வந்து என்ன அப்படின்றத முன்கூட்டியே வந்து கொஞ்சமாச்சும் அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்க எல்லா விஷயங்களையும் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுல தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. ஒரு மெத்தன போக்கோட எல்லா விஷயங்களையும் கையாளுகிறார்கள். நீங்க நாங்குநேரி சம்பவம் சொன்னோம். நாங்குநேரி சின்னதுரை வந்து வெட்டுன அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் வந்து ஜாமீன்ல எப்படி வெளியே வந்தாங்க? அவர்கள் ஜாமீனில் வெளியே வருவதற்கு யார் உதவியது? என்ன பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கு? அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஈடுபடுகிறார்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க அங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இது எல்லாமே தான் வந்து இங்க பிரச்சனையாக இருக்கிறது. இதை எதையுமே சரி செய்யாமல் யார் மேலேயும் ஒரு அக்கௌண்டபிலிட்டியோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஃபிக்ஸ் பண்ணாம நாம வந்து எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு பேசுறது அப்படின்றது இந்த அரசாங்கத்துடைய தோல்வியை மூடி மறைப்பது.